ஸோ உங்களுக்கு நேத்து கிளாஸ்ல என்னென்ன புரிஞ்சுது, என்னென்ன புரியல, அத ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம ஃபர்தரா இப்போ கன்டினியூ பண்ணலாம். பண்ணிட்டேன். பட் ஐ டோன்ட் நோ என்னாச்சுன்ட்டு. எது வரைக்கும் பண்ணிருக்கீங்க? எந்த கான்செப்ட் வரைக்கும் புரிஞ்சுது? அதாவது ஒரு ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா என்னன்னு புரிஞ்சுதா? நான் பண்ணவா சார்? நீங்க பண்றீங்களா? நீங்க ஹேண்டில் பண்றீங்களா காட்டுங்க, என் காட்டுங்க, காட்டுங்க, ஸ்கிரீனை? காட்டுங்க. இல்ல நீங்க தான் ஆப்ரேட் பண்றீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சென்கீஸ் புரிஞ்சுதா? கிளிக் புரிஞ்சுதா? கிளியர் புரிஞ்சுதா? சார் அந்த மாதிரி அந்த பேசிக் கமெண்ட்ஸ் அதெல்லாம் ஓகே. லைக் அந்த ஸ்ட்ரிங் என்ன, லைக் மேக்ஸிமைஸ் மினிமைஸ், அந்த கெட் யூஆர்எல் டைட்டில் எடுக்கிறது, அண்ட் ஸோ அங்க போய் டைப் பண்ணா அது சென்கீஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஓகே. நம்ம நேத்து ஸோ பார்த்து சென்கீஸ், கிளிக், கிளியர், அதுக்கப்புறமா விண்டோ ஹேண்டில்ஸ் மூலியமா ஒரு ஜம்ப்ல இருந்து இன்னொரு ஜம்ப் பண்ணும். அதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? எஸ் எஸ் அது பார்த்தோம். அது அந்த ஓகே. ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேபுக்கு போறது, எது 0 எது 1 2 3 அது ஓகே. அது ஓகே. ம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஹேண்ட்லிங்னா என்னன்னு பாத்தீங்களா? ஃப்ரேம் ஹேண்ட்லிங் நான் பார்க்கல. ஏன்னா அது லேட்டர் ஸ்டேஜ் நீங்க சொன்னீங்க, அது இப்ப வேண்டாம்னு சொன்னீங்க. ஸோ ஐ மீன் ஸ்டெப் சரி, பை ஓகே. ஸ்டெப்பா போலான்னு சொல்லிட்டு ம் அதனால அதை சரி, விட்டுட்டேன் ஓகே. நானு. அப்ப அந்த அது கொஞ்சம் கான்செப்ட் பெருசாவே வேணாம். இருந்தது. ஆமா, ஆமா, ஓகே. ஆமா. ஸோ நேத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க காட்ட முடியுமா? நேத்து நம்ம எதுவும் சொல்லலையே சார். ஐ ஏதோ மீன் டாஸ்க் மாதிரி தரலையா? இல்ல இல்ல எதுவும் கொடுக்கல. நம்ம இது மட்டும் தான் பார்த்தோம். நம்ம இப்ப இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எந்த ப்ராஜெக்ட் கரெக்டா வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாமலே போயிடும். கரெக்ட். ஏன்னா மோஸ்ட்லி ஒவ்வொன்றிலயும் நம்ம பேக்கேஜ் நிறைய ஒண்ணு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் நிறைய ஓகே. ஓப்பன் பண்ணா ப்ராஜெக்ட் கம்மியா இருக்கு. இதுதான் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம எல்லாமே இந்த ஃபிட்டா கிளாஸ் அந்த மேவன்லயே வச்சுக்கலாமா? இந்த ஜாவா எல்லாத்தையும் எடுத்துடலாமா? இப்ப இதுல ஒரு பேக்கேஜ் இருக்கா? இதுல ஆமா. மேவன் செலினியம் இருக்கா? அதெல்லாம் நம்ம. இதுல மேவன் செலினியம் ஆமா. இருக்கா? கரெக்ட். இந்த மேவன் ஆமா. செலினியம் ரைட் கிளிக் பண்ணி நீங்க ம்ஹ்ம். ரீஃபேக்டர்னு ஒன்று கொடுக்கணும். ஓகே. ரீஃபேக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்? ரீநேம் பண்ணலாம். ஓகே. ரீநேம் பண்ணும்போது மேவன் செலினியம் 01 அந்த மாதிரி வச்சு இதை நீங்க ஓகே கொடுக்கணும். ஓகே. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிடும். சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டு இங்க நீங்க ரைட் கிளிக் பண்ணி கரெக்டான ப்ராஜெக்டா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுல நீங்க பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க அந்த ஓவரால் பேக்கேஜ் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராஜெக்டே வேஸ்ட் தான். இந்த ப்ராஜெக்டை நீங்க ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? ஸோ இங்க மாதிரி இந்த டெலிட் ஆன் த டிஸ்க் ஆல்சோ. டிஸ்க் ஆல்சோனா பர்மனன்ட் டெலிட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ இது மாதிரி நீங்க உங்களுடைய வியூக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. பட் இந்த மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இப்ப அந்த கோட்ல போங்களேன் சார், நீங்களே பண்ணுங்க. அந்த கோட்ல நம்ம அந்த பேக்கேஜ் மேல இது அது எல்லாத்தையுமே அது ஆட்டோமேட்டிக்கா மாறாது இல்ல, நம்ம தானே மாத்தணும். இங்க பாருங்க. ஓ, அதுவே மாறி இங்க இருக்கு. ஓகே ஓகே. மேவன் செலினியம் 01 மாத்திரம்ல அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதுவே மாறிக்குதா? ஓகே ஓகே. அல்ல, அது பாப்அப் கேட்கும். கரெக்டா நீங்க ரீரைட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். அதெல்லாம் கரெக்டா நீங்க ஓகே ஓகே கண்டினியூ கண்டினியூ கொடுத்தீங்கன்னாவே முடிஞ்சிடும். கரெக்டா மாறிடும். ஃபைன். ஏன்னா நீங்க ஒரு இது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சது நீங்க காப்பிங்க அப்பெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா? சோ அதுல ம் அதுல நான் மேனுவலா நம்ம ஒவ்வொன்னா மாத்திட்டு இருந்தேனா, சோ அது கேட்டேன். ஓகே. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம சென்கீஸ் கிளியர் கிளிக் பார்த்தாச்சு. ஓகே. இப்போ நம்ம இஸ் டிஸ்பிளேட் இஸ் எனேபிள்டு பார்க்க போறோம். இஸ் செலக்டட் பார்க்க போறோம். ஓகே. இப்போ இது என்ன யூஸ் இருக்குன்னா, இது ஒரு லோகோ டிஸ்பிளே இருக்கா இல்லையான்றத பார்த்து சொல்லும். அது இல்லாம உங்களுக்கு ஒரு
எலமெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா அது ஆல்ரெடி செலக்டட்ல இருக்கா இல்லையா, அதை உங்களால செலக்ட் பண்ண அலோ பண்ணுமா இல்லையா, எனேபிளா இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் வியூ வந்துட்டு இந்த இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லும். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ப்ரௌசர் ஒன்று சூஸ் பண்ணோம். சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் அந்த ப்ரௌசரு. இந்த ப்ரௌசர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு பட்டன் எடுத்துக்க போறீங்க. ஸோ இதுல வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பட்டன் வந்து இது வந்து எனேபிள் பண்ணும். எனேபிளா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? இது வந்துட்டு டிசேபிள் தான். இப்போ இதுக்கு ட்ரை பண்றது, இதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்னு வரும். இதுக்கு ஓகே. பண்ணீங்கன்னா ட்ரூன்னு வரும். கரெக்ட். ஓகே. இப்ப இது வந்து லோகோ வந்து இருக்குதா இல்லையான்னு பார்த்தா லோகோ இருக்குது. ஸோ இந்த லோகோவுக்கு வந்துட்டு நீங்க இஸ் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரூன்னு வந்துடும். ஏன்னா டிஸ்பிளே ஓகே. ஆயிருக்கு. So the purpose we want to check by the use as usual the logo is present or not. For those purpose we will use this command. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐஎம்ஜிக்கு வந்துட்டு ஒரு வியூ வந்துருக்குது. இல்ல இந்த கிளாஸ் லோகோ கூட எடுத்துக்கலாம். பட் அது செலக்ட் ஓகே. ஓகே. கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இங்க வந்து எத்தனை மேட்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. கிளாஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல லோகோ ஸ்கொயர் பிராக்கெட் லாஸ்ட்ல வந்துட்டு டபுள் ஸ்லாஷ் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் அட். சரி, இதுல ரெண்டு விஷயம் வந்துருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகும்போதும் ரெண்டு இது ஹைலைட் ஆகுது. அது மொத்தம் இதுவே தான் ஹைலைட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு அது இந்த இடம் வேண்டாம். இப்ப இந்த மாதிரி ஐடி எடுத்துப்போம். இந்த ஐடி தான் கரெக்டா வந்து இண்டிவிஜுவலா இருக்குது. ஓகே. கரெக்டா இருக்குது. ஓகேங்களா? இந்த இமேஜோட ஐடி அதுல கரெக்டா வந்துட்டு ஹைலைட் ஆகுது. ஓகே. இதை வந்து நம்ம எடுத்துட்டு இங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெப் டிரைவர் போட்டுடலாம். சாரி. இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் கண்ட்ரோல் எஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டிரைவர் டாட் கெட்னு கொடுத்து கெட்ல வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணோம். யூஆர்எல் பேஸ்ட் பண்றதுக்கு மறுபடியும் போயிட்டு வெப் பேஜ்ல போய் யூஆர்எல் எடுத்து வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்டு. மேக்ஸிமைஸ் கமாண்ட் கொடுத்தே ஆகணுமான்லாம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பார்க்கும்போது சின்னதா இருக்கும், கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு தான் நம்ம கொடுக்குறோம்.
இப்போ பை டாட் ஐடி ஸ்ட்ரிங்னு வந்ததுனாவே நம்ம டபுள் கோட்ஸ் தான். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்துட்டு இங்க இருக்குது. அந்த அட்ரஸை இங்க எடுத்துக்கிட்டு அங்க போய் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட்ல போயிட்டு எப்பவுமே வந்துட்டு நம்ம டாட் கொடுத்து செல் கீஸ் கொடுப்போம், டாட் கொடுத்து கிளியர் கொடுப்போம், டாட் கொடுத்து கிளிக் கொடுப்போம். இங்கதான் வந்து டாட் கொடுத்து இஸ் டிஸ்பிளேடும் கொடுக்க போறோம். ஓகேங்களா? கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்த உடனே இது என்ன பண்ணும், இது டிஸ்பிளே இருக்கா இல்லையான்ட்டு நம்மளுக்கு செக் பண்ணி சொல்றதுக்கு நம்ம இங்க ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பிரிண்ட் அவுட்ல நமக்கு ஆன்சர் தெரியும். இது வந்துட்டு வெறுமனே டிஸ்பிளேயா இருக்கா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு இண்டிகேட் பண்ண போகுது. அப்ப அதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ரெண்டு விஷயம் எஸ் ஆர் நோ இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கிற டேட்டா டைப் இருந்தா போதும். ஸோ அப்ப அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், பூலியன் லோகோ ஈக்குவல் டு முடிச்சிட்டீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பூலியன் மறுபடியும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா முடிச்சிடலாம். இதுல டவுட் இருக்கா? ஓகே. பூலியன் லோகோ இல்லைங்களா? ஆமா, லோகோன்றது நீங்க அது நேம் மாதிரி தானே, நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். லாக் நார்மல் உங்க இஷ்டம் தான். ஆமா, மேண்டேட்டரி எல்லாம் இல்ல. ஸோ இங்க வந்து லோகோ இஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்து இங்க வந்து பிளஸ் கொடுத்து இங்க வந்து லாகின் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நீ அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்ற ஆன்சர் வந்துடும். ஸோ இது என்ன பண்ணுது, போய் லோகோ இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுது. ஓகே, அந்த பூலியன்ங்கற அந்த டேட்டா டைப் கொடுத்தாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் அது இதாகும். ஆமா ஆமா, அந்த டேட்டா டைப் அது மட்டும் தான் எடுத்து வந்துரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்ட் பண்றது மூலியமா மறுபடியும் அந்த இஸ் எனேபிள்டு இந்த பட்டனுக்கு பர்டிகுலர் இந்த பட்டனுக்கு இஸ் எனேபிள்டு வந்துட்டு என்ன வருது அப்படின்றத செக் பண்ணலாம். இதுல ஐடி பாத்தீங்கன்னா இந்த ஐடி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து யூனிக்கா இருக்கும். எக்ஸ்பார்ட் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பார்ட் தான் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம சொல்லி தரோம். எப்பவுமே வந்து எக்ஸ்பார்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸ்பார்ட்டோட சின்டெக்ஸ் என்ன, டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் அட் attribute வந்து இங்க ஐடி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல அந்த வேல்யூ. ஏன் நம்ம சிங்கிள் கோட்ஸ் தரோம், ஏன்னா ஸ்ட்ரிங் நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்தோம்னா எல்லாமே வந்து அது வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஆல்ரெடி நம்ம ஜாவால என்ன பண்ணாலுமே டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அதனாலதான் நம்ம இத சிங்கிள் கோட்ஸ்ல தரோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் பூலியன் போட போறோம். இப்போ செக் பண்ண போறது வந்துட்டு ஒரு டிசேபிள், அதனால டிஐ கொடுத்துருக்கோம் ஒரு நேம் ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். டிரைவர் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான் இல்ல, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். இந்த ஃபைண்ட் எலிமெண்ட்ல அப்புறமா பை டாட் எக்ஸ்பாத். இந்த எக்ஸ்பாத் தான் அங்க எழுதிருக்கோம். அந்த ஃபார்முலா எடுத்து வந்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும்.
ஓகே. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நீங்க அதே மாதிரி டாட் இஸ் டிஸ்பிளேட் கொடுக்க போறீங்க. இஸ் எனேபிள்டு கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? இந்த இஸ் எனேபிள் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் தான் வரணும் இங்க. ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன், ஃபைன். யா இப்போ மேல நம்ம ஏன் சார் இதுக்கு பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்துருக்கோம். மேல நம்ம எக்ஸ்பாத்னு கொடுக்காம டைரக்டா பை ஐடின்னு போட்டிருக்கோமே. அது அது நம்ம என்ன இஷ்டம். ரீசன்? அது இதுதான் ரெண்டுமே போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து பை டாட் ஐடி கொடுக்காம பை டாட் எக்ஸ்பாத் வச்சு கொடுத்துருக்கோம். பட் அந்த எக்ஸ்பாத்துக்கு பதிலா இப்ப நம்ம அங்க என்ன பார்த்தோம், கிளாஸ் இருந்துச்சு. சோ நம்ம இங்க கிளாஸ்ன்னு கூட போடலாம். கிளாஸ் இருந்துச்சா என்ன இருந்துச்சு? யா. எங்க சொல்றீங்க? இல்ல சார், இங்க பை டாட் ஐடி போட்டு நீங்க போட்டிருக்கீங்க. நம்ம அங்க எக்ஸ்பாத்க்குள்ள நம்ம டைப் பண்ணும்போது ஐடி வச்சுட்டு கொடுத்துருக்கேன். இல்ல சார், இங்க சொல்றேன் பை டாட் எக்ஸ்பாத்துக்கு பதிலா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறேன். இந்த எக்ஸ்பாத்தா? இப்ப மேல பாருங்க பை டாட் ஐடி கொடுத்துருக்கீங்க. ஆமா. இங்கேயும் பை டாட் எக்ஸ்பாத் கொடுக்கலாம். இங்க இன்னொன்னு ஐடியை மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேற எதுவுமே நான் எடுக்கல. ஓகே. ஆனா இங்க வந்து நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். பட்டனு ஐடி ஈக்குவல் டு சொல்லிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்றது வந்து எக்ஸ்பாத் வருது. அதனால எக்ஸ்பாத் எடுத்திருக்கேன். நம்ம அங்க என்ன யூஸ் பண்றோமோ அதே தான் இங்க யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம வந்துட்டு இந்த வெப் ப்ரௌசர்ல நம்ம வந்துட்டு இங்க அட்ரஸ் பண்ணது வந்துட்டு ஐடி அட்ரஸ் பண்ணோம்னா அந்த ஐடி அங்க யூஸ் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி எக்ஸ்பாத் வச்சு ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிருந்தேன்னா அந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம இங்க என்ன அட்ரஸ் பண்றோமோ அதே தான் அங்க வந்து யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அது இங்க எக்ஸ்பாத்னு அப்படியே நீங்க அதை காப்பி பண்ணிட்டீங்க. பட் நம்ம ஐடிக்கும் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாம வெறும் அந்த எலிமெண்ட் மட்டும் அந்த லோகோட ஐடியா மட்டும் நம்ம எடுத்து இதுவே போதும். இதுவே வந்து யூனிக்கா இருக்கும். இப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த ஃபார்முலா எழுதணும். ஒண்ணு இங்க வந்து ஒன் காட்டுதான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே. சோ நம்ம இங்க வந்து பண்ணும்போது இந்த டெஸ்ட் லீஃப் பிடிக்கும் போது டெஸ்ட் லீஃப்ல வந்து இதுல இருக்க ஒரே ஒரு அட்ரஸ் ஐடின்ற அட்ரஸ் வந்துட்டு யூனிக்காவே இருக்குது ஆல்ரெடி. இதையே நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Why we want to go ahead with anyone else? இதுக்கு எக்ஸ்பாத் போட்டு நம்ம பண்ண தேவையில்லை. அந்த ஃபார்முலா மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு இப்போ இது யூனிக்காவே இருக்குது. நம்ம இதுக்கு ஏன் நம்ம வந்து ஃபார்முலா எல்லாம் போட வேண்டியிருக்கோம்? ஓகே. இங்க 1 இருக்கவங்க மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபைன். ஓகே. இங்கே நீங்க எக்ஸ்பாத் கூட போடலாம். டபுள் ஸ்லாஷ் ஐஎம்ஜி கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அட் கொடுத்து ஐடி ஈக்குவல் டு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல இது எடுத்து போடலாம். ஆனா இது வந்து யூனிவர்சல் ஆக்சஸ் மாதிரி. இது வந்து கண்டிப்பா இது கரெக்டா இருக்கும். இது சேஞ்ச் ஆகாது. சோ அதனால இந்த எக்ஸ்பாத்தை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுட்டு நெக்ஸ்ட் இதே மூவ் பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். இங்க நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை இதுல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எனேபிள்டு வந்துச்சு, டிசேபிள் வந்துருச்சு. இப்போ இஸ் செலக்டட் வரும். இஸ் செலக்டட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்லை? ஏன்னா ஒரு பட்டனை செலக்ட் பண்ணாலே அதுக்கான ஆப்ரேஷன் என்னமோ அது நடந்துடும். ஸோ அதுக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து நீங்க இந்த கேஸ வந்து பார்க்க மாட்டீங்க. ஆனா ஒரு பட்டன் பிரஸ் ஆகி ரொம்ப நேரம் எடுக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து ஸ்க்ரால் ஆகிறதுக்கு டைமிங் எடுக்கும் பாத்தீங்களா, அந்த டைமிங் நோட் பண்றதுக்காக வேணா நீங்க இந்த கமெண்ட் வேணா யூஸ் பண்ணுவீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இங்க வரீங்க, இங்க வந்துட்டு இந்த பட்டனை சப்மிட்னு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்றீங்க. அப்போ ஒரு சேஞ்சஸ் நடந்ததுல, சும்மா ரீஃப்ரெஷ் ஆகுதுல்ல, இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை வந்துட்டு நீங்க ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம்.
பட் இதை வந்து நீங்க செலக்டடா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல செலக்டா இருக்கா இல்லையன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த கமாண்ட் வந்து இஸ்ரெக்ட் கமாண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த பட்டன் செலக்ட் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ண மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனா நம்ம தான் செலக்ட் பண்ணவே முடியாது. நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே அது அப்படியே தான் நிற்கும். ரொம்ப மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி ஒரு ரீஃப்ரெஷ் ஆப்ரேஷன் நடக்கும், அவ்வளவுதான். அதுக்குள்ள வந்துட்டு அது செலக்ட் ஆயிருக்கா இல்லையன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆஸ் இட் யூஸ்வல் நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்பயாவது வந்து நீங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 11 மேட்சஸ் இருக்குது. 11 மேட்சஸ் இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த கிளாஸ் நேம் எடுத்து போட்டவங்க 11 மேட்சஸ் காட்டுதா, இந்த 11 மேட்சஸ் காட்டவனே நம்ம இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதுக்கு எக்ஸ்பார்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு ஐடி எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. ஆனா இந்த சப்மிட்ன்ற இந்த பிளாக் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து லிங்க் டெக்ஸ்டா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, பிளாக் கலர்ல இருக்கிறது மட்டும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருது. அந்த 3யுமே இதுதான் யூனிக்கா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு தேர்ட்ல தான் இங்கதான் 2 இடத்துல வந்துட்டு இதே மாதிரி சப்மிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கான் டூ தட் ஆல்சோ. இந்த லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், இந்த மாதிரி இதுலயும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நீங்க எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பார்ட் வந்து எப்பவுமே கை கொடுக்கும். டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் வந்து ஸ்பேனு, ஸ்கொயர் பிராக்கெட், அட்டு, கிளாஸ் வந்து ஆட்ரிபியூட், கிளாஸ் ஆட்ரிபியூட் போட்டு ஈக்குவல் டு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல அந்த வேல்யூ எடுத்து போட்டுருணும். இங்க பாத்தீங்கன்னா 1/11 வந்துருச்சு. ஸோ 1/11 வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பார்ட்டை ஓவரால் பிராக்கெட் பண்ணணும். ஓவரால் பிராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்து நீங்க நம்பர் எழுதணும். என்ன நம்பர் எழுதணும், ஒரு 2 ஃபர்ஸ்ட் எழுதணும். அது வேற எங்கேயும் அட்மிட் ஆகுது, அது வேண்டாம். அந்த சப்மிட் ஆகணும் நம்மளுக்கு, அந்த அது வேண்டாம். நம்மளுக்கு தேவையான இந்த பட்டனுக்கு தேவையான மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 கொடுக்குறோம், சக்சஸ் காட்டுது. 6 சக்சஸ், அது வேண்டாம். அப்ப 5 கொடுப்போம், அப்ப அங்க மேல காட்டுச்சு கரெக்டா. இந்த நம்பர் போடுறது வந்து ரேண்டமா நீங்களே தான் போட முடியும். திஸ் இஸ் உங்கள் சாய்ஸ். இங்க வந்து நீங்க பை டாட் டெக்ஸ்ட் பாத்னு கொடுத்து போறீங்க. The dot is selected. ஸோ லாஸ்ட் ஆன்சர் வந்துட்டு உனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு லாஸ்ட் ஆன்சர் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ் தான் வரும். ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு அது நீங்க செலக்ட் பண்ணவே முடியாது அந்த எலிமெண்ட். ஸோ இட் மே ரன்ஸ் அஸ் திஸ் மச். ஸோ இன்னைக்கு நம்ம இஸ் செலக்டட் பார்த்தாச்சு, இஸ் எனேபிள் பார்த்தாச்சு, இஸ் செலக்டடும் பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், இது ட்ரூ. ஏன்னா லோகோ வந்து இருக்குது, அதனால ட்ரூ. ஸோ இப்போ இது வந்து நீங்க இதையே நீங்க அந்த ஆல் கமெண்ட்ஸோட நோட்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். எங்க அந்த நோட்ஸ் இருக்கு,
இதுல இருக்கிற அந்த லாஸ்ட்ல இந்த இந்த 12, 13, 14 இந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். Yeah. இது என்ன பண்ணணும் நீங்க இங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு மேல போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்படி என்ன பண்ணணும், இந்த இஸ் செலக்டடுக்கான இந்த கமெண்ட் எடுத்து வந்து காப்பி பண்ணிட்டு லேட்டா கீழே எடுத்து வந்து நீங்க தனியா வந்து பேஸ்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது ஒழுங்கு காப்பி ஆகல. சரி, நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதோட சின்டெக்ஸ் இதுதான், இதோட சின்டெக்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா புரிய ஆரம்பிச்சிடும். இதோட ஆப்ரேஷன் இதுதான். அப்ப இந்த ஆப்ரேஷனுக்கு அப்படி விட்டுட்டு ஸ்பேஸ் விடணும். அது மாதிரி நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதான் நான் மேல பண்ணிருக்கேன். பட் ஆனா அது இன்னும் ஃபுல்ஃபில்லா பண்ணல. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காக எடுத்து வந்து நம்ம வச்சோம் இல்லைங்களேன், அவங்க நிறைய இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம்ல சார், இந்த மாதிரி பண்ணலாம்ல சார் அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. நான் அவங்க ஃபேவர் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு தூரம் சக்சஸ் பண்றேனோ அப்பப்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எதுவுமே கஷ்டம்லாம் இல்லை, நீங்களே கூட பண்ணலாம். ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு எடுத்து வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தர்றது. ஸோ வேற இன்னைக்கு வேற என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு அலர்ட் பார்த்துலாமா இல்ல போதுமா? எனிதிங் இஸ் ஓகே சார். இது ஓகே ஓகே தான் எனக்கு. அதோட சின்டெக்ஸ் நீங்க தனித்தனியா பார்த்து தனித்தனியா இண்டிகேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம இன்னும் பேலன்ஸ் நிறைய இது பார்க்க வேண்டியது இருக்கு. as usual get css value, find get text, get attribute, get tag name, get location, get size. மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்றது வந்துட்டு சென்ட் கீஸ், கிளியர், கிளிக் இந்த 3 தான் யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த 3 தாண்டி யூஸ் பண்ற கமெண்டா இருந்தா இந்த 3 இருக்கும். இஸ் டிஸ்பிளேட், இஸ் எனேபிள், இஸ் செலக்டட், இல்லைன்னா கெட் டெக்ஸ்ட், இல்லைன்னா கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ. இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ரேர் கேஸ் தான் கெட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட பர்பஸ் தான். இப்போ நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துறீங்கன்னா அந்த வெப் அப்ளிகேஷன்ல நீங்க உங்களுடைய தேவைக்கு வந்து நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் வந்து நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறீங்க, உங்க இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்ன இங்க வந்து நீங்க தேவைப்படும். இப்போ வந்து ஒரு யூசர் நேம் டைப் பண்ணிருக்கீங்களா, டைப் பண்ணலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு யூசர் நேமோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களை டைப் பண்ண அலோவ் பண்ணதா பண்ணலையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அலோவ் பண்ணதா பண்ணலையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இஸ் எனேபிள்டு பார்ப்பீங்க. அப்புறமா நீங்க சென்ட் கீஸ்ல நீங்க வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்க, முடிஞ்சிச்சு. ஒரு பட்டனை நீங்க கிளிக் பண்ண போவீங்க, கிளிக் பண்றதுக்கு எனேபிள் தேவை பார்ப்பீங்க, எனேபிளா இருந்தா கிளிக் பண்ணி அலோவ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப யூசர் நேம்ன்ற அங்க ஒரு லெட்டர் எழுதிருக்காங்கன்னா அந்த யூசர் நேம் வந்துட்டு எத்தனை அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டா இருந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு கெட் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. கெட் டெக்ஸ்ட் பண்றது மூலியமா அந்த பர்டிகுலர் லேபிள் வந்துட்டு உங்களுக்கு ரீட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் கன்சோல் வந்து பிரிண்ட் ஆயிடும். அப்ப அந்த கன்சோல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த யூசர் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஓவராலா ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்னலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கான வியூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நாம வந்து ஸ்க்ரால் அப் பண்றது, ஸ்க்ரால் டவுன் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, அலர்ட் வந்து அலர்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, டிராப் டவுன் வந்து டிராப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி கமெண்ட்ஸ் தான் நம்ம ஒன்றும் படிக்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க இனிமேட்ல இருந்து இப்ப நீங்க எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஓபன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க அந்த அமேசான் அப்ளிகேஷனோ இல்ல பிளிப்கார்ட் அப்ளிகேஷனோ இல்ல ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷனோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டிஃப் மெயில்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெட்டிஃப் மெயில்ல இந்த வெப் அப்ளிகேஷன்ல நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண முடியும். இதுல நீங்க சென்ட் கேஸ்ல நீங்க மெசேஜை டைப் பண்ணலாம், இங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம், யூசர் நேம் டைப் பண்ணலாம். பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதை பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ண பிறகு இதை வந்து செலக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம். அப்புறம் சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணலாம், கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணலாம். அதுல போய் நீங்க அமௌண்ட் நீங்க டைப் பண்ணலாம். உங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு நாட் ஓன்லி லாகின் பேஜ், வேற எந்த இப்போ ஒரு அமேசான் பேஜ் எடுத்துட்டீங்கன்னா அந்த அமேசான் பேஜ்ல ஒரு சாம்சங்கோட மொபைல் ரேட் என்ன அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு நீங்க ஆட் டு கார்ட் கொடுக்கணும்னா ஆட் டு கார்ட்ல போயிட்டு அது அந்த நம்பர் வந்து 1 வந்திருக்கு 2 வந்திருக்குன்னா அதுக்கான மேக்ஸிமம் கமெண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். கரெக்டுங்களா? விண்டோ அனலிஸ்ட் மூலமா ஒரு இதுல இருந்து இன்னும் எப்படி ஜம்ப் பண்றது, நம்ம எப்படி அந்த மொபைலோட ரேட் பாக்குறது, அதெல்லாம் நம்ம ஈஸியா பாத்துடலாம். சோ எனக்கு நீங்க நாளைக்கு வரும்போது ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுங்க. ஒரு அமேசான் வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அமேசான் வெப் அப்ளிகேஷன்ல இதுல வந்து நீங்க உள்ள போய் நீங்க பேக் வாங்க போறீங்க. இந்த பேக்கோட ரேட் என்ன, ஏதோ ஒரு பேக்கோட ரேட்டு, அந்த பேக்கோட ரேட் என்ன, பேக்கோட பிராண்ட் என்ன அப்படின்றத கன்சோல்ல நீங்க வந்து என்ன ரேட் இருக்குதுன்றத பார்த்துட்டு வந்து சொல்லணும். ஓகேங்களா? சோ அது மூலியமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேட் தான் டிஸ்பிளேயா இருக்குதா இல்லையா, இல்ல என்ன ரேட் டிஸ்பிளேயா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அங்க நீங்க வந்துட்டு சொல்ற மாதிரி. நீங்க ரேட்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்போது இல்லைன்னா இதோட லோகோ மட்டும் எடுத்துக்கோங்க. லோகோ வந்துட்டு லோகோ வந்து டிஸ்பிளேடா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லோகோ டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த இந்த எலமெண்ட் வந்து நீங்க கிளிக் பண்ண அலோ பண்ணதா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம கத்துக்கிற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோகோ டிஸ்பிளே இருக்கா இல்ல பார்க்கலாம். இங்க வந்து நீங்க இந்த இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ண அலோ பண்ணதா பண்ணலையா அப்படின்றத பாத்துக்கலாம். இங்க வந்தோடனே இங்க மூவ் பண்ணுது பாத்தீங்களா, ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, இந்த கலர் கூட சேஞ்ச் பண்றது கூட மவுஸ் ஓவர் ஆக்ஷன்ன்ற ஒரு கமெண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம், அதை விட்டுருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா இந்த லோகோ டிஸ்பிளே இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். இந்த பட்டனை வந்து அலோ கிளிக் பண்ண அலோ பண்ணுதா இல்லையா செக் பண்ணணும். கிளிக் பண்ண அலோ பண்ற செக் பண்ண கிளிக் கமாண்ட் தெரியும். கிளிக் பண்ண அலோ பண்றதுனா எப்படி enabled. ஓகே ஓகே. எனேபிள்னா ஒரு we can able to do anything else. ஓகே, அது ஒரு பட்டன் தானே. ஓகே ஃபைன், அது ஒரு பட்டன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் போய் நம்ம கிளிக் பண்ண முடியாது. இதுவும் கமாண்ட் தான். ஓகே, இப்போ இந்த இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த இதெல்லாம் நம்ம ட்ரவுசர்ல போய் நம்ம கிளிக் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் போய் எனேபிளா இருக்கான்னு பார்த்தா அது எனேபிள் டிசேபிளா இது காட்டாது. அது வந்து உங்களுக்கு கமாண்டே இல்லை இதுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்களா? ஓகே. சோ நாளைக்கு நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஸ்க்ரால் அப் பண்றது எப்படி, ஸ்க்ரால் டவுன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மேல எப்படி மூவ் பண்றது, கீழே எப்படி மூவ் பண்றது, இந்த அப்புறமா அலர்ட் வந்தா எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மவுஸ் ஓவர் ஆக்ஷன்ல வந்தா இதுல இந்த ப்ரௌன் கலர்ல மாறுதா மாறலையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நீங்க வாங்க, நிறைய கமெண்ட்ஸ் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதுல வந்து ரேட்டிங் கொடுக்குறோம்ல, ரேட்டிங் கூட இது ஆல்ரெடி வந்துட்டு இந்த ரேட்டிங் வந்து நம்ம தர முடியாது. தர முடியுதா? இந்த மாதிரி நீங்களே கெஸ் பண்ணுங்க எந்த ரேட்டிங் நம்மளால தர முடியும். இந்த ரேட்டிங் 5/5ல இது ஆல்ரெடி அவங்க கொடுத்த ரேட்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப ரேட்டிங் தர வந்துட்டு ஆல்ரெடி கீழே இருக்கும். மேபி அதுல வந்து நம்ம ரேட்டிங் தர வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங் தான் தர முடியும், குறிப்பிட்ட ரேட்டிங் தர முடியாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்துட்டு
இந்த ரேட்டிங் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அது மேட்டர் இருக்கும் அதுல. அது மாதிரி அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு உங்களை நீங்க கத்துக்கினதுக்கு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான், நான் வேற எதுவும் சொல்ல வரல. ஓகேவா? ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஓகே சார். ஓகேவா? தேங்க்யூ, பாய். இது டவுட் இல்லைல்ல? இல்ல சார், நாம ட்ரை மீட்ல பண்ணுங்க, கூகுள் ட்ரை மீட்ல. பண்ணதான் உங்களுக்கு தெரிய வரும். நான் சின்ன கமாண்ட் தான், 3 கமாண்ட் தான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு. அதனாலதான் உங்களுக்கு 3 கமாண்ட் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். யூஸ் பண்றது எக்ஸ்பாத் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஒன்னு ஐடி வச்சு யூஸ் பண்ணுங்க, ஒன்னு நேம் வச்சு யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து நீங்க கத்துக்கின ஐடியாஸ் மொத்தமே வந்து நீங்க காட்டணும். அந்த மாதிரி காட்டுங்க. உங்க ப்ரோக்ராம்ல எல்லாமே காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸோட காட்டுங்க. ஓகே. ஓகே, சரி, நாளைக்கு பார்க்கலாம். நீங்க நீங்க ரெக்கார்டிங் அனுப்புற பாத்துக்கோங்க. தேங்க்யூ. ஃபைன். ஓகே, தேங்க்ஸ்.